நினச்சிக்கலாம். நான் ஒரு பாடகர் இல்லை, நிர்பந்தமாக நான் பாட வைக்கப்பட்டேன். அந்த பாட்டை கர்த்தர் மகிமைப்படுவாக இருக்க சோதரம் இல்லை. நானும் ஒரு சகோதரனும் சேர்ந்து தான் இந்த பாடலை பாடினோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மளுடைய கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில் கூட்டி சேர்த்திருக்கிற யாவரும் ஆண்டவரை பயனிடும்படியாக தேவன் எங்களோடு இடைபடும். வல்லமையான திவ்ய பிரசன்னத்தினால ஆண்டவர் இந்த இடத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பி ஆண்டவர் இந்த வார்த்தைகள் விருதாவாக போகாதபடி தேவன் இடைபடுகிறார். ஒவ்வொருவரையும் எழுப்பி கட்டுகிறார். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. செய்தி ஆரம்பிக்கிற முன்னாடி சுருக்கமாக என்னுடைய சாட்சியை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ள போகலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. சின்ன வயசுலேயே கர்த்தரை தெரிந்து கொண்டீங்க, கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்துட்டீங்க. சண்டே ஸ்கூல்லாம் நீங்கள் ரொம்ப உங்களை சண்டே ஸ்கூலில் உங்களை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். சண்டே ஸ்கூலில் ரொம்ப விஷயத்தை நீங்கள் கற்று அறிந்திருப்பீர்கள். அதாவது வேதத்தை பற்றிய காரியங்களை. நான் அதெல்லாம் மிஸ் பண்ண ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 வயதில் அவர் மரித்தார். அப்படி தானே? நான் 33 வயசில் நான் ரட்சிக்கப்பட்டேன். அதனால் அந்த வாலி வயதில் உள்ள அந்த அநேக அந்த ஆசீர்வாதங்களை நான் இழந்து விட்டேன். அந்த வாலிப வயதில் 33 வயசு வரைக்கும் நான் அடிக்காத குட்டிக்காரமே இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வரைக்கும் நான் செய்யாத தவறுகளே இல்லை, செய்யாத பாவங்கள் எதுவுமே என் வாழ்க்கையில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஜீவித்த ஒரு மனுஷன்தான் நான். அப்படிப்பட்ட என்னையவே ஆண்டவர் 33 வயசுல ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் மாற்றி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக நிறுத்தி இருப்பார்னா உங்க ஒவ்வொருவரையும் தேவன் வல்லமையான ஆயுதங்களாக பயன்படுத்த முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க அபிஷேகத்துல நடத்தின அந்த தேவ மனுஷன் அவர் தான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் பாஸ்டர் எபினேசர் அவர்கள். அவர்களை தான் முதல் நான் சந்திக்க நேர்ந்தது. அவரை சந்திக்கும் போது தான் எனக்கு தேவன் என்னோட இடைப்பட்டு என்னை அவர் நான் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போதே எதேச்சையாக நான் பார்க்க போனேன். என் நண்பன் மூலமாக இழுத்து செல்லப்பட்டேன். அதை இவரை பார்க்கணும் நான் போகலை. அவரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் அவர் எனக்காக செபிக்கும் பொழுது அவர் என்னை பார்த்து சொல்ல, ரட்சிக்கப்படவே இல்லை, நீங்கள் ஊழியக்காராக இருப்பீங்க அப்படின்றார். உங்களை தேவன் ஆபிரகாமை போல ஆசீர்வதிப்பார் அப்படின்னார். எனக்கு நானும் உங்களை மாதிரி கேட்டேன். ஒன்றே ஒன்று அந்த நாளில் எனக்காக ஜெபிக்கும் பொழுது என்னை பற்றியான எல்லா காரியங்களையும் தேவன் அந்த இடத்துல அவர் மூலமாக விவரித்தார். அவரை மேம்படுத்துவதற்காக இல்லை, அவர் மூலமாக என்னோட இடைப்பட்டார். நான் கண்ணீரோடு கூட கதறி அழுதேன். நான் இருந்த சூழ்நிலையில் அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி நான் வாழ்வனா அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்த நேரம் இந்த நாட்கள்லாம் திருமணம் முடிந்து விட்டது. நான் என் வாழ்க்கையில் என் பிள்ளையோட வாழ்வனா அப்படின்னு நினைத்து கொண்ட நேரத்தில் அநேகரை பிழை கூட்டும்படியாக தேவன் என்னை கட்டுப்பட்டார். அல்லேலூயா. கம்முன்னு இருக்கீங்க. சாப்பிட்டீங்களா? சோறு சாப்பிட்டீங்களா? இட்லி சாப்பிட்டீங்களா? தோசை சாப்பிட்டீங்களா? சோதரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால கூட கடந்த ஒரு காரியம் அருமையான நேரத்தில் கூட அருமையான ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கும் சபைக்கும் நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேங்க. கடந்த வருஷத்தில் இந்த யூத் மீட்டிங் வந்தவங்களாம் கை தூக்குங்க. போன வருஷத்தில் சும்மா நல்லா தூக்குங்க. உங்கள்கிட்ட காசு கேட்க மாட்டோம். சோதரம். வேற பணி கொஸ்டின்லாம் கேட்க மாட்டோம். இது நல்ல தூக்குங்க. கொஞ்சம் இந்த பக்கம்லாம். சோதரம். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுல ரட்சிக்கப்படாதவங்க இயேசு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அந்த கூட்டத்திற்கு நான் இப்பதான் வந்திருக்கிறேன். நான் நிர்பந்தமா வேடிக்கை பார்க்கறதுக்காண்டி வந்தேன். அழைச்சிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுவோம். கை தூக்குங்க. சும்மா தைரியமா தூக்குங்க. 2 பேர் அப்படி ஒருத்தர் தட்டுற மாதிரி இருக்கு. சும்மா தூக்குங்க. அப்படி யாரும் இல்லை. அப்படித்தானே? எல்லாருக்கும் இயேசுவை தெரியும். நல்ல சோதரம். அல்லேலூயா. என்னோட இதயத்துல ஒரு விழுந்த 2 காரியங்களை கேட்கிறேன். போன வருஷமும் இதே யூத் மீட்டிங் வந்தோம், இதே மாதிரி பாடினோம், இதே மாதிரி செய்தியை கேட்டோம். யூத் மீட்டிங்னாவே அங்கே என்ன இருக்கும்? உபதேசமாக தான் இருக்கும். ஒழுங்கா இருக்கு, அப்படிதான் உபதேசம் இருக்கும் இல்லையா? அப்படித்தானே? இப்போ வாலிப வயசுல கரெக்டா இருக்கணும், அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கக்கூடாது, சேட்டை பண்ணக்கூடாது, அப்படித்தானே சொல்லுவாங்க. எல்லா கூட்டங்களையும் அதான் இருக்கு. நம்ம சபை ஆராதனையிலையும் நமக்கு ஆலோசனை தான் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கும் அதே ஆலோசனைகள் தான் நமக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். இத்தனை பேர் அதை விருப்பத்தோடு கூட ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கும் இதானா அப்படின்னு கிடையாது. நேற்று மத்தியானம் சோறு சாப்பிட்டோம், வாய் தரங்க சொல்லுங்க. நீங்க சொன்னா, நீங்க பேசினா தான் நான் பேசுவேன். முந்தின நாள் மத்தியானம் சோறு தானே சாப்பிட்டோம்.
அதுக்கு முந்தின நாள் சோறு தானே, மத்தியானமெல்லாம் காலையில் இட்லி அப்படித்தானே. அது போல ஒரே உணவு தான். அந்த உணவு நமக்கு போஷாக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் நமக்கு எப்படி இருக்கிறது? உணவாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதை அனுதினமும் உட்கொள்ளும் போதுதான் பலத்தோடு இருக்க முடியும். ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு ஆராதிச்சுட்டு, ஒரு நாளைக்கு பைபிளை படிச்சுட்டு, ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணிட்டு நம்ம கடந்து போயிடுவோம் அப்படின்னா நான் பலன் உள்ளவர்களாக இருக்க முடியாது தேவனுடைய சமூகத்தில். அல்லேலூயா. அது வாலிப வயது ரொம்ப மோசமான வயசா இருக்கு, அப்படிதானே? ரொம்ப மோசமான ஒரு வயசு. இந்த வயசுல நீங்க கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும் அப்படின்னா அனுதினமும் என்ன செய்யணும்? இந்த உணவை சாப்பிடணும். அல்லேலூயா. இந்த வாலிப கூட்டத்துக்கு வந்தது மட்டுமல்ல, சபை ஆராதனைக்கு வருவது மட்டுமல்ல, பைபிள் ஸ்டடிக்கு வருவது மட்டுமல்ல, அனுதினமும் சோதரம் அந்த ஆலோசனையை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். சோதரம். அல்லேலூயா. வாசிக்கலாம். பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனம். ஹல்லேலூயா. என்னுடைய தலைப்பு உன் இளமையில், அதான் என்னுடைய தலைப்பா இருக்கு. உன்னுடைய இளமையில், இளமை காலத்தில், இளம் வயதிலே எப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்றாரு, உனக்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா சுதந்திரமும் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் வார்த்தையை சொல்றது, எல்லா சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷப்படு, வாலிப வயசுல சந்தோஷப்படு. உன் இருதயம் என்ன செய்யட்டும்? உன்னை பூரிப்பாக்கட்டும், சந்தோஷப்படுத்தட்டும். உன்னை நினைச்ச மாதிரியெல்லாம் நீ என்ன செய்ய? நீ நட. நீ என்னெல்லாம் பார்க்கிறையோ அதெல்லாம் உனக்கு எப்படி இருக்கட்டும்? சந்தோஷமா இருக்கட்டும். அந்த வழிகளில் எல்லாம் நடந்து நீ அதெல்லாம் அனுபவித்துக்கொள் அப்படின்னா சொல்லுது. இந்த முதல் பகுதியை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். கர்த்தரே உங்களுக்கு என்ன செய்யறாரு? ஒரு அனுமதியை கொடுத்துட்டாரு, ஒரு பெர்மிஷனை கொடுத்தாரு. நீ நினைச்ச மாதிரிலாம் இருப்பான், அப்படித்தானே? ஆனா அடுத்த 2வது பகுதியை வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுது அப்படின்னாக்க, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் எங்க போய் நிப்பாட்டுவாரு? நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஆலோசனை. நீங்க உங்களுடைய இருதயத்தின் என்னப்படி எல்லாம், உங்கள் கண்கள் காணுகிற வழியிலெல்லாம் நீங்க மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நம் நியாயத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. நிறுத்துவாரா? நிறுத்த மாட்டாரா? நியாய தீர்ப்பு என்கிற ஒன்று இருக்குது இல்லையா? அது நம்ம பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? அப்போ இஷ்டப்படியெல்லாம் வாழலாம். கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு, 6வது அதிகாரம் 12வது வசனத்துல, நான் எப்படினாலும் வாழ எனக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம். ஆனாலும் எனக்கு அதெல்லாம் ஏன் ஸ்டேட்டஸுக்கு அதெல்லாம் நான் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. உங்க ஸ்டேட்டஸ் என்ன? நீங்க வாயை திறந்தா தான் அடுத்து கடந்து போகும். உங்க ஸ்டேட்டஸ், நீங்க யாரு? கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்களேன். யாருன்னே தெரியாதா? நீங்க யாரு? சொல்லுமா? சொன்னேன். நீங்க தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்போ நான் யார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சோதரம். நான் தேவனுடைய பிள்ளை என்பது தெரிந்திருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய பிள்ளை எந்த காரியத்தை செய்யணும், எந்த காரியத்தை செய்யக்கூடாது என்பதில் நாம் எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். சோதரம். இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில முழு உலகமும் எங்க இருக்குது? நம்ம பைபிள்ல வந்துருச்சு. முழு உலகமும் நம்ம பைபிள்ல வந்து இருக்குது. ஹல்லேலூயா. எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்க வீழ்த்தப்படலாம். நீங்க மொபைல் எடுத்துட்டீங்கன்னா வீழ்த்தப்படக்கூடிய காரியங்கள், நீங்க உங்களை விழ வைக்கக்கூடிய காரியங்கள், உங்களை இடர வைக்கக்கூடிய காரியங்கள், தேவனை விட்டு அகற்றக்கூடிய காரியங்கள் ஏராளமாக இருக்குது. மொபைல் எடுத்தாச்சுன்னா அப்பா அம்மா சொல்லுவாங்க, டேய் பார்த்தது போதும் வையே சொல்லிருக்காங்களா? டேய் என்னடா 3 மணி நேரமா பார்த்துருக்கேன், என்னமா நாளைக்கு எக்ஸாம் இல்லையா? ஆனா கசப்பா இருக்கும் நமக்கு அம்மா அப்பா சொல்லும்போது, இல்லையா? கசப்பா தானே இருக்கும். ஆனா எப்பவுமே ஆலோசனைகள் கசப்பாக இருக்கும். யாரை விழுங்கலாம், எப்படி விழுங்கலாம் அது
வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிற ஒரு உலகமாக தான் இருக்கிறது. சோத்திரம். சங்கீதக்காரர் தாவீது அருமையான ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். 143 சங்கீதத்துல 3ஆம் வசனத்துல, கர்த்தாவே சத்துருக்களுக்கு என்னை தப்புவி, உம்மை புகலிடமாக கொள்கிறேன். அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா போராட்டத்திலிருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் புகலிடம் அடைய வேண்டும். ஆமென் சொல்ல முடியுமா? தூங்குறவங்கள ஒரு அலையிலே சொல்லுங்க, உஷாரா இருக்கு. அல்லேலூயா, ரொம்ப உஷார். அப்போ வாலிப பருவம் வந்து எதையும் சட்டை பண்ணாத ஒரு பருவமா இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விடக்கூடிய காரியமா இருக்குது. காண்கிறதை எல்லாம் கண்டு அனுபவிக்க வேணும் அப்படின்னு ஒரு எண்ணமுடைய ஒரு பருவமா இருக்கிறது. சோதரம். இன்னும் தேவையில்லாத காரியங்களுக்கு மன உளைச்சல்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய காலமாக தான் இருக்குது. சோதரம். இன்னும் அந்த அட்வென்ச்சரஸ் திங்ஸ், அதாவது அந்த ஒரு அது என்னமா அட்வென்ச்சரஸ்க்கு என்னமா இங்கிலீஷ்ல தமிழ்ல தெரியல, ஒரு ஆனால் தாகம், சாகசம். தேங்க்யூ. சாகசங்கள் நிறைந்த காரியத்தை நம்ம செய்ய துடிக்கிற வயசா இருக்குது. சோதரம். அதனாலதான் சபையில் கூட்டு வச்சு அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 2-3 முறை உங்களுக்கு விசேஷமான கூட்டங்களை கூட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பாஸ்டர்மா எல்லாரும் என்ன செய்றாங்க, எல்லா சபைகளையும் கூட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அநேக கூட்டங்களை வாலிபர்களுக்காக ஏற்பாடு செய்கிறார்கள். அல்லேலூயா. ஏன்னா ஆலோசனை மிக முக்கியமா இருக்கிறது. ஆலோசனை இல்லாத இடத்துல யார் ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று நீதிமொழிகள் 11ஆவது அதிகாரத்துல 14ஆவது வசனத்துல நாம் பார்க்க முடியும். அப்போ அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் அங்க என்ன இருக்குமா? சுகம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த ஆலோசனை ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு சின்ன காரியத்தை சொல்லிட்டு கடந்து போவோம். ஒரு ராஜா ஒரு தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார். அவர் வந்து மரித்து போயிட்டார். உடனே என்ன பண்ணாங்க, சரி அவங்க மகனை கூப்பிட்டு, ஐயா வாப்பா, நீ தான் இந்த தேசத்தை இனிமே உங்க அப்பாவுக்கு பிறகு ஆளணும் அப்படின்னு அந்த ராஜாவுடைய மகனை கொண்டு வந்து அங்க என்ன பண்ணிட்டாங்க, ராஜாவாக அபிஷேகித்து விட்டார்கள், அங்க அமர்த்தி விட்டார்கள். அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, தேசத்தை எப்படி ஆள வேண்டும். அப்ப என்ன செய்யறாரு, முதியவர்கள் எல்லாம் கூப்பிட்டு எப்படி. அப்போ ஜனங்கள் வந்து சொல்றாங்க அந்த ராஜா அரியணையில் உட்கார்ந்த உடனே, ஐயா உங்க அப்பா வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு நெருக்கத்தை எல்லாம் கொடுத்துட்டாரு, ரொம்ப கண்ட்ரோலா, ரொம்ப அடக்கி ஆண்டு ரொம்ப சுமைகளை எங்களுக்கு கொடுத்துட்டாருயா. அதனால நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் அதுல கவனம் செலுத்தி நீங்க அந்த சுமைகளை எல்லாம் குறைத்திருங்கயா, அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா அப்படின்ட்டு இவர் என்ன பண்றாருன்னா, அந்த தேசத்துல இருக்கிற அவன் தகப்பனாருக்கு ஆலோசனை கொடுத்த அந்த மூப்பர்கள், அந்த மந்திரிமாரெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களை கூப்பிட்டு இவர் ஆலோசனை கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, ஜனங்கள் சொல்ற மாதிரி அந்த சுமைகள் எல்லாம் நீங்க என்ன பண்ணிடுங்க, குறைச்சிருங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்களுடைய ஆட்சிக்கு நலமா இருக்கும் அப்படின்றாரு. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, அந்த முதியவர்கள் சொல்லி ஆலோசனை எல்லாம் சரி வராதியா, நீங்க எல்லாம் போங்க சொல்லிட்டு வாலிப பசங்க அவங்க பக்கத்துல இருப்பாங்க, அங்க இருக்கிற வாலிபர்கள் அங்க அவங்களை கூப்பிட்டு, ஐயா நீங்க என்னப்பா சொல்றீங்க அப்படின்ன உடனே, உங்க அப்பா வந்து என்ன பண்ணாரு, வாசிங்க பார்க்கலாம். அந்த சுண்டு விரல் வச்சுதான் உங்க அப்பா வந்து பாரத்தை சுமத்தினாரு, இன்னும் அதிக பாரத்தை நீ சுமத்து. அது மட்டும் இல்ல, உங்க அப்பா சாட்டையை வச்சுதான் அடிச்சாரு, ஆனா நீ வந்து தேள்களை கொண்டு அவர் வந்து தண்டனை கொடு தண்ணி அப்படின்னு சொல்றாரு. யார் இது? ரெகோபெயாம் இப்படி ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க, சாலமோனுடைய மகன். அப்போ என்ன செஞ்சாங்க, உடனே ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க, இவனை விட்டு அகன்று போனார்கள் என்று பார்க்கிறோம். கடத்துல இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் இவனை விட்டு அகன்று போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வாங்களாம், விழுந்து போவார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு நீங்க கொடுக்கிற ஆலோசனைகளை நீங்க என்ன செய்யணும், ஏற்றுக்கொண்டு நீங்கள் அதன்படியாக நடக்கும் பொழுது நீங்க எப்படி இருப்பீங்க, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலோசனைனாவே நமக்கு ஐயோ அப்படின்னு தான் ஓடி போயிடுவோம். இல்ல, முதியவர்களின் ஆலோசனை, முதல்ல பெற்றோர்களின் ஆலோசனை, இரண்டாவது சபை போதகருடைய ஆலோசனை, மூப்பர்களுடைய ஆலோசனை, தேவனுடைய அடுத்தபடியாக தேவனுடைய ஆலோசனை. அல்லேலூயா. வாலிபர்கள் இந்த வாலிப வயசுல என்ன செய்யறாங்க, தேவனோட நெருங்கிய உறவுள்ளவர்கள் இருக்கணும். சோத்திரம். நல்லா உறுதியா சொல்ல முடியும். நான் என்னுடைய பையன் அப்படிங்கிறதுக்காக இல்ல, அவன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே கர்த்தரோட நெருங்கிய உறவுக்குள்ள கடந்து போன ஒரு மனுஷன். அல்லேலூயா. அவன் சில சமயங்களில் சொல்ற வார்த்தை என்னையவே பயப்பட வைக்கும். அல்லேலூயா. 10th முடிக்க
அவன் எங்கள் பாஸ்டர் கேட்குறாரு அவன்கிட்ட, என்ன ஐசக் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் எல்லாமே எனக்கு டிக் பண்ணி வச்சார் பாஸ்டர். அல்லேலூயா. நான் அந்த கேட்ட பாஸ்டர் இங்கே தான் இருக்கார், பாஸ்டர் எபினேசர். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னாக்க, தேவனோடு கூட நெருங்கிய உறவு கொண்டு வாழக்கூடிய வாலிபர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். சோதரம். அல்லேலூயா. அப்போ தேவனோடு நெருங்கிய உறவு இருந்ததுன்னா உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்கள் சிறிது கூட கவலைப்பட வேண்டாம். சோதரம். அல்லேலூயா. உங்களுக்கு எப்படி அடுத்து 12th முடிக்கிறவங்களுக்கு ஒரு பயம், 10th முடிக்கிறவங்களுக்கு பயம், என்ன குரூப் கிடைக்குமோ, எவ்வளோ மார்க் வரணும். 12th முடிச்சவொடனே நான் என்ன கோர்ஸ் போவேன், கோர்ஸ் முடிச்சவொடனே நான் அடுத்து எங்கே போய் படிப்பேன், என்ன படிப்பு எப்படி படிக்கணும், இதெல்லாம் தெரியாம அப்படி குழம்பி போய் மன இறுக்கத்துல மன உளைச்சலுக்குள்ள ஆகக்கூடிய பிள்ளைகள் நாம் பார்க்கிறோம். சிலவங்க என்ன பண்றாங்கன்னா தன் ஜீவனையை மாய்த்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தரை நீங்க சார்ந்து கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து உங்க மேல ஒரு கண்ணை வச்சு நீங்க நடக்க வேண்டிய வழியை காட்டி அவர் என்னன்னா ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களுக்கு கர்த்தருக்கு நெருங்கிய உறவு இல்லை அப்படின்னா இன்று முதல் ஒரு நல்ல உறவை நீங்க வைத்துக் கொள்ளுங்க. சோத்திரம். கர்த்தர் நல்ல ஆலோசகர். அவர் குறித்து ஏசாயா எழுதுறாரு, என்ன எழுதுறாரு? ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவரிடமிருந்து கிடைக்கிற ஆலோசனை கிடைக்கணும் அப்படின்னா நீங்க அன்றாடம் தேவ சமூகத்தை தேட வேண்டும். சோத்திரம். அல்லேலூயா. சொல்லக்கூடிய சில நேரங்களில் டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரம் 8 to 9 அப்படின்னா நான் என் பெட்ரூமை போய் நான் திறக்க முடியாது. அல்லேலூயா. சாயந்தரம் 8 to 9 I cannot open my bedroom because என் பையன் என்ன செய்வானாங்க, he used to have a fellowship with God. அல்லேலூயா. 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 அந்த என்ன தட்டினாலும் நான் சில நேரம் அந்த கதவை போய் தள்ளி தான் பார்ப்பேன். லாக் ஆயிருக்கு அப்படின்னா என்ன முக்கியமான காரியத்தை எடுக்க வேண்டியிருந்தாலும் 1 மணி நேரம் கதவு திறக்கப்படாது. அல்லேலூயா. அப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேனாக்க, ஸ்பெசிஃபிக்கா you have to appoint a time to be with God. அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்க குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் என்னுடைய ஆண்டவரோடு நான் இருப்பேன். நான் உணர்ச்சிப்படுவதற்காக சொல்ல, உணர்வூட்டும்படியாக நான் சொல்றேன். அல்லேலூயா. அப்படி குறிப்பிட்ட நேரத்தில் என்ன தெரியுமா, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கர்த்தர் உங்களுக்காக காத்திருப்பார். சோதரன். உங்களோடு கூட பேசும்படியாக, உங்களை குறித்து பேசும்படியாக, உங்கள் எதிர்காலத்தை குறித்து பேசும்படியாக. நீ நல்ல செபிக்கிற பிள்ளைய ஆயிட்ட அப்படி, நான் செபிக்கிற பையனை ஆயிட்டேன்னா உன் குடும்பத்தை குறித்தும் கர்த்தர் பேசுவார். சோதரன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. சோதரம். அப்படி உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு டயத்தை நீங்க வைத்துக் கொள்ளுங்க. நீங்க இன்று காண்பதை விட எப்படி இருப்பீங்கன்னா பிரகாசம் உள்ளவர்களாக நீங்க காணப்படுவீங்க. ஏன்னா கர்த்தரை அவரை நோக்கி பார்த்தவருடைய முகம் என்ன ஆனதா, பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு சொல்றது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். பிழைப்பீர்கள் அப்படின்னா எடுத்துக்கணும்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவராக நிச்சயமாக இருப்பீர்கள். இந்த உலகத்துல மட்டுமல்ல, வரக்கூடிய நியாய தீர்ப்புகளையும் தப்பி நீங்க எங்க இருப்பீங்கன்னா கர்த்தரோடு கூட அவருடைய சிங்காசனத்துல உட்காரக்கூடியவர்களாக நீங்க பிழைப்பிக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்ல முடியுமா? மத்தியான வேலையில சோத்திரம். அப்போ ஆலோசனையின்படி நீங்க நடக்கணும். சோத்திரம். ஆகையால் உங்க இளமையில் என்ன செய்யக்கூடாது, நீங்க அசதியாக காணப்படக்கூடாது, அசட்டுத்தனமாக காணப்படக்கூடாது. இளமை துடிப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், ஆனா அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சோத்திரம். நான் 3 காரியங்கள் ஆலோசனையா சொல்லிட்டு நான் செய்தியை முடிக்க விரும்புறேன். சோத்திரம். அல்லேலூயா. முதலாவது, உங்க இளமையில எப்பொழுதும் நீங்கள் யாரை மறக்க கூடாது, கர்த்தரை எப்பொழுதும் மறவாதிருங்கள். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையானாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, உங்களுடைய சிருஷ்டிகரை நீங்கள் மறவாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரசங்கி 12:1 வாசிங்க. ஒரு வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் போதுமா? சோத்திரம். அப்போ 12:1 நீ ஒரு வாலிப பிராயத்துல, வாலிப வயசுல உன்னை உருவாக்கிய தேவனை என்ன செய்யணும், நினைத்து கொண்டிருக்க. சோத்திரம். அல்லேலூயா. எக்காலத்திலும் தேவனை நான் சோத்தரிப்பேன்.
என் நாவில எப்பொழுதும் அவருடைய துதி இருக்கும்னு யார் சொல்றா? தாவீது சொல்றாரு. அல்லேலூயா. எந்த நேரத்துல நீங்க தேவ சிந்தனை உடையவர்களாக இருங்க. நான் பெரிய ஒரு காரியத்தை, பெரிய தியாலஜி பேசுவதற்கு அல்ல, சோதரம். எந்த ஒரு நீங்க படிக்கும் போதும் சரி, நீங்க வீட்டில் அமர்ந்திருக்கும் போதும் சரி, நீங்கள் பிரயாணம் பண்ணும் போதும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் தேவ சிந்தனை உடையவர்களாக இருங்கள், சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வாலிப வயதுல நினைக்கிறோம், இந்த வாலிப வயதுல என்ன பண்ணா ஆண்டவரை மட்டும்தான் நினைக்க மாட்டோம், அது எல்லாத்தையும் நடக்கும். அப்படித்தானே? நீங்களாம் நல்ல பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள்லாம் மோசமான பிள்ளைகளா இருந்தோம். நான்லாம் ரொம்ப மோசமான பிள்ளையா இருந்தோம் படிக்கிற நேரத்தில். தேவையில்லாத காரியத்தை ஞாபகத்தில் வைத்திருப்போம். ரோட்டில் போகும்போது எவ்வளோ ஒரு திரும்பி பார்த்துருப்பான். தம்பி, அதை நினைச்சிட்டு இருக்கீங்களா? செவ்வ வேலையில் வீட்டில் பைபிள் படிக்கும் போது காலையில் எந்திரிச்சோன்னா என்ன வரும் தெரியுமா? நேற்று நண்பன் ஏதாவது ஒரு காரியத்துக்காக கூப்பிட்டுருப்பான், நம்ம வரலன்னு சொல்லிட்டு நம்ம வர முடியாதபடியாக, போக முடியாதபடி இருந்திருக்கோம். நைட்டு பூரா படுக்கும் போதெல்லாம் யோசித்து காலையில் அவன் போய் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, நான் போகலையே. தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் நம்ம இருதயத்தில் அநேகமாக நம்ம சிந்தனைகள் எப்பவும் ஞாபகத்தில் நம்ம வந்து கொண்டு நம்மளை என்ன வீழ்வதற்கு ஏதுவாக நடத்தும். ஆனால் சொல்றாரு, வாலிப வயதுல உன்னை உருவாக்கியவரை நீ என்ன செய்யணும்? எப்பொழுதும் என்ன செய்யணும்? நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். நினைப்பீங்களா? வாலிப பிராயத்துல ஏதோ நம்ம நினைப்போம். அம்மா திட்டியது, அப்பா திட்டியது, பாஸ்டர் கடிந்து கொண்டது, இது எல்லாம் ரொம்ப ஞாபகத்தில் இருக்கும். ஆனா கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய காரியம் எங்க இருக்காது? நம்ம மண்டையில எப்பவுமே இருக்காது. ஏன்னா வாலிப இப்ப கூட ஏண்டா இங்க வந்தவன் உட்காந்துலாம் கை தூக்குங்க. பாஸ்டர் ஃபோன் பண்ணி, பாஸ்டரோட 3 பிள்ளைங்களை ஃபோன் பண்ணி எங்கெல்லாம் கூப்பிட்டு இங்கே வர வச்சுட்டாங்க. பாஸ்டர் அம்மா ஃபோன் பண்ணி வர வச்சுட்டாங்க. எங்கள் சபை பாஸ்டருங்கெல்லாம் எங்களை வண்டியில் போட்டு ஏறா அப்படின்னு சொல்லி அடித்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. வழியே இல்லாமல் உட்காந்துருக்குமியா. கொஞ்சம் முகத்துங்கெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. அப்படி கொஞ்சம் வழியே இல்லாமல் வந்தாங்க. கை தூக்குங்கள பரவாயில்ல, தப்பிக்கிறிய பெரிய ஆளுங்க, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது மாதிரி வாலிப வயதில் எந்த ஒரு காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது நமக்கு தெரியாத வயது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ற அபிஷேகம் வேண்டியவர்களாம் வாங்க. நம்ம நினைப்போம், இது என்னடா அபிஷேகம், தலையில கையை வச்சு தள்ளிட்டு இருக்கிறாரு, இருக்கிறாரு. கொஞ்சம் பேருக்கு என்ன போகும். நீங்க நான் இப்போ கூட நினைச்சேன், மண்டையில் ஓடி இருக்கு சிலவருக்கு 33 வயசு வரைக்கும் இந்த ஆள் நல்லா அனுபவிச்சுட்டு 33 வயசுக்கு அப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டு இன்னைக்கு 18-17 வயசுல இருக்க எங்களை பார்த்து ஒழுங்கா இருங்கப்பான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காயா? கேள்வி இருக்கா? வம்பா போயிட்டேன். 33 வயசு வரைக்கும் நான் ஆண்டவர் அறிந்து கொள்ளாம இருந்தனால என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய அநேக ஆசீர்வாதங்களை நான் இழந்து போயிட்டேன். ஆனா கர்த்தர் உங்களை கொண்டு இந்த சிறு வயதுல வைத்திருக்கிறார்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு காசு விரயம் பண்ண. ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். என்னோட எம்எஸ்சி ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு எனக்கு 1800 ரூபாய் போதும். 1800 ரூபாய். எங்க அப்பா இருந்து 28,000 ரூபாய் வாங்கினேன். 28,000 எப்பனா 1994. நான் காலங்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் ஈவன் எனக்கு நான் கல்யாணம் முடிச்ச பிறகு தான் அந்த எண்ணமே வருது. ஒருவேளை நான் இருக்கிற மணியாச்சி பகுதியில் அன்னைக்கு 1 ஏக்கர் இடம் 3000 ரூபாய். அப்போ 28,000 ரூபாயில ஒரு 2,000 ரூபாய் போக 26,000 ரூபாய்க்கு எத்தனை ஏக்கர் வாங்கிக்கலாம்? இன்னைக்கு பல கோடிகள். நான் ஏன் சொல்ல வரேன்னா, நான் ஒருவேளை எனக்கு ஆண்டவரை சிறு வயதுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுன்னா நான் அந்த தவறு செஞ்சு கொண்டு எங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டேன், எங்க அப்பாவை ஏமாத்திட்டேன். அந்த காசுக்கு நான் தவறான காரியத்தை செய்திருக்கிறேன், அந்த பாவத்தை நான் செய்திருக்க மாட்டேன். இது எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அப்பா அம்மா ஏமாத்துறவங்க இருக்கீங்களா? போய் சொல்லி ரூபா வாங்குறதுல இருந்து, படிக்கிறதுல இருந்து, அந்த ட்ரிப்பு போறதுல இருந்து, வரலாறு புத்தகத்துக்கு 50 ரூபா வாங்கி ஹிஸ்டரி புத்தகத்துக்கு 50 ரூபா வாங்கின ஆளுங்களா இருக்காங்க. வரலாறு புத்தகத்துக்கு வந்து 50 ரூபா, திருப்பி மறுநாள் ஹிஸ்டரி புக் வாங்குறதுக்கு 50 ரூபா. ஏன்னா அப்பா அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க, இன்னைக்கு தப்பிக்க முடியாது. அவங்க என்னடா வரலாறுன்னு சொல்லுவாங்க, என்ன கூகுள் அடிச்சா கொடுக்கும். ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க, அது வரலாறுன்னு தான் காட்டும். பிடிச்சிருவாங்க படிக்காம இருந்தாலும். ஓகே, அது அப்படி இருக்கு. அப்போ
இளம் வயதுல நீங்க தேவனை அறிந்து கொண்டதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சோத்திரம். ஏன் சொல்றோம்? இந்த உணவை அனுதினமும் சாப்பிடணும்னா ஏன் சொன்னேன்? வாலிபன் எதனால தன் வழியை சுத்தம் பண்ணி கொள்ள முடியும்? கர்த்தருடைய வார்த்தையினால் தான் சுத்தம் பண்ணி கொள்ள முடியும். சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன பண்ணுது? நம்மளை ஆற்றி தேற்றுது, நம்மளை கண்டித்து உணர்த்தக்கூடியதாகவும் இருக்கிறது. சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கதையை சொல்லி இந்த முதலாவது பாயிண்ட் முடிக்கிறேன். ஒரு வாலிபன் என்ன செஞ்சானா, ஒரு பிரயாணம் செய்யும் போது அவன் தெரியாம ஒரு பாலடைந்த கிணறுக்குள்ள தவறி உள்ள விழுந்துட்டாதான். உள்ள விழுந்தவொடனே அங்க ஒரு விளிம்புல ஒரு வேர் இருக்கு, மரத்தின் வேர். அதை பிடிச்சு தொங்கிட்டு இருந்திருக்கான். இப்படி தொங்கிட்டு உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறான். நான் எப்பொழுது விழுவேன்னு அவனுக்கும் தெரியாது, அந்த எப்பொழுது அந்த வேர் குடிக்கிட்டு வந்தா அந்த வேருக்கும் தெரியாது. இந்த நேரத்துல அந்த சுவத்துல மேல இருந்து என்ன செய்தான், அப்படி தேன் வடிதான். இந்த தேனை பார்த்த உடனே இவன் தன் உயிருக்கு மேல கூட அவனுக்கு என்ன இல்லை, ஒரு பயமோ ஒரு ஆசையோ இல்ல, உயிரை காத்துக்கணும்னு அந்த தேனை பார்த்த உடனே எச்சி ஊறுது. இவன் அப்படியே நாவடிட்டு அந்த தேனை அவன் நாட்டுல விழும்படியாக அதை ருசிக்கிறான். இப்படித்தான் இன்னைக்கு வாலிபர்களோட நிலைமை இருக்குது. ஆபத்து சூழ்ந்த உலகத்துல இருந்து வரக்கூடிய அந்த தன்னுடைய ஜீவன் போயிருமேங்கிறத மறந்து போய் அங்க இருக்கிற அற்பமான காரியங்களுக்காக தன்னை விலை கொடுத்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நீங்க அப்படி அற்பமான காரியத்திற்கு நீங்க விலை போகாதபடி நீங்க என்ன செய்யணும்? கிறிஸ்து என்கிற அந்த அஸ்திவாரத்தை நீங்க உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ இன்னைக்கு ஒரு மாற்றத்தோட போகணும். ஆண்டவரே, உண்மை நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டு சொல்றோம். உண்மை ஒரு நாள் எங்க வாழ்க்கையில என்ன செய்ய மாட்டோம்? மறக்கவே மாட்டோம். சோத்திரம். இன்னும் எவ்வளவோ காரியங்கள் நம்ம பேசலாம், நம்ம நேரம் இல்லை. சோத்திரம். கர்த்தரை ஒருபோது நீங்க என்ன செய்யக்கூடாது? மறக்காது இருக்க வேண்டும். சோத்திரம். அல்லேலூயா. அதை நான் சொல்றேன். ஏன் மறக்க கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் உங்க இருதயத்தில் இருக்கணும். உங்களை எப்படி அவர் பிள்ளையாக்கினார் என்று இருக்கணும். சோத்திரம். சொல்ல முடியுமா? எப்படி உங்களை பிள்ளையாக்கினார்? தன் சொந்த ரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து உங்களுக்கு பிள்ளையாக்கியிருக்கிறார். அல்லேலூயா. தேவனோட பிள்ளை நம்ம சொல்லலாம், ஆனா அதனுடைய விலைக்கிரயம் மேலானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, சோத்திரம். அல்லேலூயா. அவரை குற்றப்படுத்தினாங்களே, அதை மறக்கலாமா? அவர்களை அடித்து சித்திரவதை செய்ததை நீங்க மறக்கலாமா? அவர் அந்த பெரிய கோரமான அந்த பாரமான அந்த சிலுவையை சுமக்க வைத்ததை நீங்க மறக்கலாமா? இது எல்லாம் உங்களுக்காக தேவன் கொடுத்த விலைக்கிரயம். அல்லேலூயா. அவருடைய பாடுகளை நினைத்தீங்கன்னா நீங்க அவரை ஒருபோதும் மறக்க மாட்டாங்க. கைகள்ல ஆணி, காலில் ஆணி, தலையில முள்முடி, கடைசி சொட்டு ரத்தம் சிந்தும்படி அவங்க விழாவில குத்தி அவர் என்ன செஞ்சாங்க? கொன்றார்கள். அல்லேலூயா. கொன்றார்கள் அப்படிங்கிறத உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக்குவதற்காக அவர் கொடுத்த விலை கிரயத்தை நீங்க ஒருபோதும் மறக்க கூடாது. சொல்றேன். அல்லேலூயா. அந்த சிலுவை பாடுகளை நீங்க ஒருபோதும் அப்படி மறவாமல் இருந்தீங்கன்னா தேவனை ஒருபோதும் உங்க வாழ்க்கையில மறக்க மாட்டீங்க. அல்லேலூயா. அப்ப முதலாவது, எப்பொழுதும் அவரை மறக்க கூடாது. ரெண்டாவது, எல்லாருக்கும் நீங்க எப்படி இருக்கணும்? அவரை மறக்காம இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்பாக நீங்க ஒரு மாதிரியாக இருப்பீங்க. அல்லேலூயா. அவரை மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மாதிரி கிடையாது, நீங்க மாதிரியா இருக்க முடியாது. அவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய அப்பா, எனக்கு முன்மாதிரியாக எல்லா காரியத்திலையும் முன்மாதிரிகளை வைத்து போயிருக்கிற அவரை என் வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டேன்? ஒருபோதும் மறக்க மாட்டேன்னு இருக்கிற ஒரு பிள்ளை, ஒரு பையன் என்ன செய்வீங்க? அவருக்கு அவருடைய மாதிரியாக இருப்பீர்கள். அநேகருக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் கிறிஸ்துவின் மாதிரியாக இருப்பீங்க. 1 தீமோத்தேயு தீத்துக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரம் 7வது வசனத்தையும் 1 தீமோத்தேயு 4:12 வாசிக்கலாம். தீத்து 2:7, 1 தீமோத்தேயு 4:12. வேகமா வாசிக்கலாம். தீத்துக்கு எழுதுறாரு, அவரு ஆவிக்குரிய தகப்பனாகிய பவுல் எழுதுறாரு, எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. அல்லேலூயா. தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, அவருடைய இன்னொரு ஆவிக்குரிய மகனுக்கு என்ன சொல்றாருன்னா, இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணப்படாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் யாருக்கு? விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும்.
விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு நீங்கள் மாதிரியாக இருக்கணும், கிறிஸ்துவின் மாதிரியாக. எத்தனை பேர் இருப்பேன்னு சொல்ல முடியும்? ஆமென் சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில என்னவானாலும் சரி கிறிஸ்துவுக்கு மாதிரியாக நான் இருப்பேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன், கிறிஸ்துவை உடையவர்களாக நீங்க இருக்கிறதுனால முதலாவது உங்க வீட்டுல மாதிரி உடையவர்களாக இருக்கிறீங்களா? உங்க வீட்டுல, உங்க சபையில, உங்க ஸ்கூல்ல, நீங்க வேலை பார்க்குற இடத்துல இங்கெல்லாம் நீங்க வந்து கிறிஸ்துவுக்கு மாதிரியா இருக்கிறீங்களா? கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய பாத்திரமா இருக்கீங்களா? சபைக்கு வரும்போது அப்படியே அனலா ஆராதனை கை தட்டி அந்நிய பாஷையெல்லாம் பேசி ஆராதிச்சுட்டு வீட்டுக்கு போனவொடனே வேற பாஷை. இங்க அப்படி பாஸ்டர் பார்த்தோன்னே ஊழியக்காரன் பார்த்தோன்னா அப்படி பவியமா இருந்துட்டு வீட்டுல போனா வேறொரு முகம் இருக்குது. அப்ப மாதிரியா இருக்க முடியுதா? சபையில மட்டும் மாதிரி கிடையாது, நாம் கடந்து போகிற எல்லா இடங்களிலும் பாஸ்டர் பார்த்தா மட்டும் கிறிஸ்துவுக்கு மாதிரியா இல்ல, எல்லா இடங்களிலும் நான் கிறிஸ்துவுக்கு மாதிரியாக இருப்பேன். சோதனம். ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப் நான் லீட் பண்ணுவேன். அதாவது ஒரு கிறிஸ்துவன்னா எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நீங்க வாழக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். சோதனம். ஏன்னா உலகம் நம்மை பார்த்து கொண்டிருக்குது, உலகத்தினுடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. சோதனம். மத்தேயு 5:14 எழுதியிருக்குது, நீங்க உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. உலகத்துக்கு நீங்க உப்பா இருக்கிறீங்க. இந்த உலகம் என்ன செய்யுதுன்னா தடவி திரிஞ்சிட்டு இருக்க உலகத்துக்கு முன்பாக, குருட்டாட்டத்தில் இருக்க உலகத்துக்கு முன்பாக, உலகத்துக்கு ஆண்டவரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக நீங்க இருக்க வேண்டும். சொல்றேன். அல்லேலூயா. அது எப்ப இருப்போம்? சிருஷ்டிகரை நம்ம ஞாபகத்துல வச்சிருந்தா தான் எனக்குள்ள சிருஷ்டிகர் இருக்கிறாரு என்கிற அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த எண்ணமும் இருந்தா தான் நீங்க கிறிஸ்துவின் மாதிரியாக நீங்க வாழ முடியும். சோதரம். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்காக எல்லாவற்றுக்கும் முன்மாதிரிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறாரு. அதை பேதுரு எழுதுறாரு. 1 பேதுரு 2:21 வாசிங்க. அப்போ அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியா இன்னைக்கு வந்து யாரையோ பின்பற்றோம். ஹேர் ஸ்டைலுக்காக ஒருத்தரை பின்பற்றோம். எங்க சர்ச்சில் ஒரு பையன், சின்ன பையன், இவ்வளவு தான் இருப்பான். அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறான். அவனை வந்து அவன் அப்பா முடிவெட்ட கூட்டு போனான். முடிவெட்ட போன இடத்துல, டேய் தம்பி, உனக்கு யாரை மாதிரி முடிவெட்டணும்னு கேட்டாங்க. அந்த காலம் அந்த இது உண்மையா நடந்த சம்பவம் அபுதாபியில். யாரை மாதிரி முடிவெட்டணும் அப்படின்னு கேட்டவுடனே எங்க பாஸ்டர் மாதிரி முடிவெட்டுதான் என்னைய மாதிரி. அவன் நினைச்சிட்டான் இது ஸ்டைல்னு நினைச்சிட்டான். அவன் எனக்கு வழக்கு விழுந்துக்குது அவனுக்கு தெரியல. அப்போ யோசிச்சு பாருங்க, முடிக்கு ஒருத்தனை பின்பற்றோம், முடி ஹேர் ஸ்டைலுக்கு ஒருத்தனை பின்பற்றோம், பேண்ட் போடுறதுக்கு ஒருத்தனை பின்பற்றோம், சட்டை போடுறதுக்கு ஒருத்தனை பின்பற்றோம், இன்னைக்கு ஆராதனை நடத்துறதுக்கு ஒருத்தனை பின்பற்றோம். இல்ல, நமக்கு எல்லாவற்றுக்கும் மாதிரி கிறிஸ்து. அல்லேலூயா. கிறிஸ்துவ மாதிரி அமைச்சா மேல இருந்து கீழே வரைக்கும் கரெக்டா இருக்கும். நான் பிள்ளைங்க சொல்லுவேன், லெகின்ஸ் போடாதீங்க. அல்லேலூயா. நான் ஏர்போர்ட்ல ஒருத்தரை வந்து டிராப் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். ஒரு சின்ன பாப்பா இவ்வளவு பேர் இருக்கும், ஓடி அவங்க அம்மாவை தேட்டு மம்மி மம்மின்னு அழைஞ்சது. அதுக்கு பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு ஓட்டை ட்ரெஸ்ஸில், அதாவது இந்த இடத்துல ஒரு ஓட்டை, அதாவது ஸ்டைலு. நான் பார்த்தோட இந்த பிள்ளை ஓடிச்சு. என் மனைவி வந்தாங்க, அந்த பிள்ளை ஓடிட்டு இருக்குமா அப்படின்னு நான் அந்த பக்கம் பார்க்குறேன். அங்கே ஒரு பொம்பளை வந்தாங்க, ஒரு அம்மா. ஏமா இந்த அம்மா தான் அந்த பிள்ளையோட அம்மாவாக இருக்கும் அப்படின்னு. ஏங்க உங்களுக்கு தெரியுமா முன்னாலே அப்படின்னா? எனக்கு தெரியாது, கண்டிப்பாக இந்த அம்மா தான் இருக்கும். எப்படி அப்படின்னாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் இப்படி நடக்கும்பா சம்பவம். இது ஒரு அரை மணி நேரம் ஆச்சு நாங்கள் இருந்தோம். கரெக்டாக டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் போய் நாங்கள் நிற்கிறோம். இந்த பாப்பாவும் அந்த அம்மாவும் ஒன்றா வந்தாங்க. பார்த்தா இந்த அம்மாவுக்கு ஓட்ட சட்டை, பிள்ளைக்கும் ஓட்ட சட்டை. புரியுதா? இந்த அம்மாவும் இங்க ஓட்ட போட்டு சட்டை போட்டுருக்கு, 2 பக்கம் ஓட்ட சட்டை. அம்மாவும் ஓட்ட போட்ட சட்டை, பிள்ளையும் ஓட்ட போட்ட சட்டை. அம்மா மாதிரி பிள்ளை. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, கிறிஸ்து நம்ம மாதிரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். சோதரம். அல்லேலூயா. இன்னைக்கு பேண்ட் எல்லாம் போறது முக்கா பேண்ட் முட்டு வரைக்கும் வந்துச்சு. இப்போ பேண்ட்
நான் சர்ச்சில் கேட்டேன், சில பிள்ளைகள்லாம் இதுவரைக்கும் ட்ரெஸ் போட்டு வருவாங்க, பொங்கல் பிள்ளை பெரிய கல்யாணம் முடிஞ்சது. நான் கேட்டு வந்தேன், நான் கடந்த வாரத்தை சொன்னேன், ஏமா நான் அடுத்த வாரம் நான் ட்ரௌசரோடு வந்து பிரசங்கம் பண்ணுவேன், நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா? நான் ட்ரௌசரோடு தான் வந்து பிரசங்கம் பண்ணுவேன். கள்ளக்கொண்டு எறிவில இல்லையா? ஆமாம் அப்படிங்கிறா ரெண்டு பார்ப்பாங்க. அப்போ நான் பாறையை கொண்டு வந்து எறியணும், நீங்கள் கள்ளக்கொண்டு எறியணும், நான் பாறையை கொண்டு எறியணும். ஏன் சொல்றேன்னா, எதையோ பார்த்து உலகத்தை பார்த்து கெட்டு போய் கொண்டு இருக்கிறோம். சோதரம், இந்த நாட்கள்ல கர்த்தரை மாதிரியாக பின்பற்றுங்கள். சோதரம் அல்லேலூயா. அல்ல பரிசுத்தவான்கள், அதாவது கர்த்தருக்கென்று உண்மையாக உத்தமமாக வாழக்கூடிய பரிசுத்தவான்களை பின்பற்றுங்க. இன்னைக்கு ஸ்ட்ரெயில் ஒவ்வொருத்தரும் வைக்க, இங்கிட்டு 2 கோடு போட்டிருக்கான், இங்கிட்டு 3 கோடு போட்டிருக்கான். ஸ்லேட்ல நோட்ல கோடு போடணும், அவன் தலையில நோட்ல தலையில கோடு போட்டதே தான். இதையெல்லாம் நம்ம பின்பற்றோம். இல்ல பிரியமாக, யாரையும் குறை சொல்வதற்காக இல்ல, உத்தமமாக சத்தியத்தை பின்பற்றுகிற போதகர்களை, ஊழியர்களை பின்பற்றுங்க. சோத்திரம். அதுக்கு மேலாக பவுல் எழுதுறாரு, என்னை பின்பற்றுங்க. பவுல் எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எதையோ பார்த்து கெட்டு போயிடக்கூடாது. எதையோ பார்த்து ஆராதனை நடத்தும் போது சில பசங்கள்லாம் ஆராதனை நடத்தும் போது நமக்கு அழுகையா வருது. அப்போ நமக்கே அழுகு வந்து இயேசு கிறிஸ்து ரத்த கனியை தான் வச்சிருப்பாரு. அல்லேலூயா. நீ அப்படி இல்லை. எல்லாவற்றுக்கும் விசுவாசத்தை துவக்குனது யாரு? இப்படிப்பட்ட ஆட்களா? இல்ல விசுவாசத்தை முடிக்கிறவர் இப்படிப்பட்ட ஆட்களா? எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்க என்ன செய்யணும்? பொறுமையா ஓடிட்டு. அல்லேலூயா. அப்போ நீ இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மாதிரியா இருந்தாதான் நீங்க எல்லாவற்றிலும் மாதிரியா இருக்கும். இயேசு கீழ்ப்படிதலுக்கு மாதிரி, பரிசுத்தத்துல மாதிரி. இளமை கால போராட்டங்கள் உங்களுக்கு இருந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்திருக்கும். அதுலயும் அவர் தான் மாதிரி. செபிப்பதில் அவர் தான் மாதிரி. வேதத்திற்கு கீழ்ப்படிதல்ல, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல்ல, சத்ருவை நேசிப்பதில்ல, சத்ருவை ஜெயிப்பதில்ல, தாழ்மையா இருக்கிறதுல, ஊழியம் செய்யறதுல, ஏழைகளுக்கு உதவுகிறதுல, விசுவாசத்துல, தேவ சித்தம் செய்கிறதுல, எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மாதிரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருந்தா தான், இயேசு கிறிஸ்துவை மாதிரியா வைத்திருந்தா தான் நீங்கள் விழாது நிமிர்ந்து நிற்பீர்கள். சொல்றேன். அல்லேலூயா. இல்லாட்டி இந்த உலகம் கெச்சிக்கிற சிங்கம் போல உங்களை வீழ்த்தி விட்டு போயிடும், உங்களை கொன்று போட்டு விட்டு போயிடும். அப்படித்தான் உலகம் ஆவிக்குரிய கொலை செய்து விட நம்மள. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வந்து விட்டு பிரியமானவர்களை சோதரம். அப்போ இரண்டாவதாக இன்னும் எனக்கு பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நேரம் இல்லை. முதலாவது எந்த நேரத்தில் எப்பொழுதும் யாரும் என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை மறக்க கூடாது. இரண்டாவது என்ன சொன்னேன்? எல்லாருக்கும் நீங்க மாதிரியா இருக்க வேண்டும். மூன்றாவதாக சொல்லி முடிக்கிறேன், எதிர் வருகிற நியாய தீர்ப்பை எப்பொழுதும் நம்ம நினைவுல வைத்திருக்க வேண்டும். சோதரம். அல்லேலூயா. வரப்போகிற நியாய தீர்ப்பை நம்ம எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். சோதரம். பிரசங்கி 11:9 வேகமா வாசிங்க. அல்லேலூயா. நீ எல்லா காரியமும் செய், எல்லாம் இஷ்டம் போல நட, நீ விரும்புகிறதெல்லாம் செய், நீ விரும்புகிறதெல்லாம் அனுபவி. ஆனாலும் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவனை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அவர் முதல்ல சொன்னாரு, அவரை மறவாமல் இருந்து அவரையே மாதிரியா வைத்திருந்தால்தான் நீங்க வருகிற நியாய தீர்ப்பை விசுவாசிக்கவும் செய்வீங்க. அதை எப்பொழுதும் நினைவில் கொண்டு நீங்க உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்க வாழுவீங்க. சோதரம். அல்லேலூயா. சோதரம். அப்போ இந்த இளம் வயது எப்படி இருக்குதா? மாயா இருக்குதுன்னு அடுத்த வசனத்தை அவர் எழுதுறாரு. சோதரம். எல்லாம் நமக்கு இதெல்லாம் அந்த நியாய தீர்ப்புல கூட நம்ம நிறுத்துவார். அப்படின்னா நியாய தீர்ப்பு வரட்டும், பார்த்துக்கிட்டோம். 2025 வருஷமா இதுதானே சொல்லியிருக்காங்க. ஆனா ஒன்றே ஒன்று, உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் ஆண்டவர் சித்தமான, நான் வருகையை குறித்து ஒரு பாட்டு நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். வருகை மிக சமீபம். சொல்றேன். அல்லேலூயா. வருகை மிக சமீபம். மத்திய கிழக்கு பகுதியில் அந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற ஒவ்வொரு காரியமும் இவன் இஸ்ரேல் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு தேவனுடைய வருகை சமீபம் என்பதை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. அந்த தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியால நிச்சயமா நீங்களும் நானும் எங்க நின்றக்கூடாது? நியாயத்திற்கு நின்றக்கூடாது.
அல்லேலூயா. ஆமென். சோதரர் எப்பொழுதுமே நம்ம என்ன செய்யணும்? வெள்ளாட்டு கூட்டத்தில் இருக்கிறவர்களாக செம்மறியாட்டு கூட்டத்தில் இருக்கிறவர்களாக தான் காணப்பட வேண்டும் ஒழிய வெள்ளாட்டு கூட்டத்தில் இருக்கிறவர்களாக நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது? காணப்பட்டு விடக்கூடாது. சோதரம் இந்த உலகத்துல நமக்கு எல்லா எவ்ரி சண்டே எவ்ரி கேதரிங் நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? அறிவுரை கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சோதரம் கர்த்தராலே தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த இஸ்ரவேலை பார்த்து சொல்றாங்க எசேக்கியேல் 7:3, இப்பொழுதே உன் மேல் முடிவு வருகிறது, நான் என் கோபத்தை வருவித்து உன் வழிகளுக்கு தக்க உன்னை நியாயம் தீர்ப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. தன் சொந்த ஜனத்தை பார்த்து பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய வழிகளுக்கு தக்க, நீங்க நடக்கிற வழிகளுக்கு தக்க நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அவன் நம்ம கிரியைக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு உண்டு. நம்ம வாயின் வார்த்தைக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு உண்டு. சோத்திரம். இவன் ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. ஆண்டோடைய வார்த்தையை தள்ளியவர்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. சோத்திரம். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷத்துல 20 அதிகாரத்துல வாசிக்கலாம், மத்தேயு 25 அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். நியாய தீர்ப்பு உண்டு. அந்த வருகிற நியாய தீர்ப்பை இன்னைக்கு என்ன நம்ம சேட்டை செய்யும் போதெல்லாம், நம்ம தவறான காரியத்தை செய்யும் போதெல்லாம், பாவம் செய்ய தூண்டப்படும் போதெல்லாம், பாவம் செய்ய எத்தனிக்கும் போதெல்லாம், பாவம் செய்ய போகும் போதெல்லாம் நினைக்கிறோம் வரக்கூடிய நியாய தீர்ப்பு கொடியதாக இருக்குமே. அல்லேலூயா. இந்த வாலிப வயசுல எல்லாம் தெரியாது, தண்டனை எல்லாம் பெருசா நினைக்க மாட்டீங்க. என்ன 2 அடிதான அடிப்பாங்க, 2 உதைதான உதைப்பாங்க, பரவாயில்ல. இல்ல, கர்த்தருடைய கோபம் பற்றி எரியும் முன்னே அவர் என்ன செய்யணும்? முத்தம் செய்து விட வேண்டும். சோதனம். அல்லேலூயா. இன்னும் ஏராளமான காரியங்கள் இருக்குது. அப்படியே எழுந்து நிற்போம் சோதனம் தேவ சமூகத்துல. ஆண்டவரே, ஏதோ நாங்கள் பேசப்பட்டு இருக்கிற பிள்ளைங்களாம் ஏதோ கேட்காம இல்லை. ஆண்டவரே, அருமையான ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஊழியக்காரர்களாய் ஆண்டவரே அபிஷேகிக்கப்படுவார்கள்.